ஆ பிசிக்கல் கரன்சியை கம்மி பண்ணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மோரா கிரியேட் பண்ண போறாங்க. அதாவது 200 100 நோட்டு 500 நோட்டே கம்மி பண்ண போறாங்க. எப்படிலாம் பாரு, 2000 நோட்டு நிறைய இப்ப சர்க்குலேஷன்லயே இல்ல, போயிடுச்சு. ஓகே, 500 நோட்டை வந்து நிறைய, அதாவது 86% மோஸ்ட் ப்ரிவலன்ட் ஃப்ரீக்வன்சியா பண்ணிட்டு ஏடிஎம்ல 100 200 மட்டும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு எல்லா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் யூபிஐ மூலமா பண்றதா பண்ணிருக்காங்க. இது எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாக் மணி மெயினா கர்வ் பண்ணணும். டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் இப்ப நீ ஆக்சுவலா பின்னாடி பர்ஸ்லாம் எடுத்துட்டு போவோம்ல, இப்ப நீ நிறைய பேர் பார்த்திருக்கியா, பர்ஸே எடுத்துட்டு வருது இல்ல, வாட்ச் கட்டுறது இல்ல, பர்ஸ் எடுத்துட்டு வருது இல்ல, பேன் போடுறது இல்ல, சாதாரண ஸ்லிப்பு ஷார்ட்ஸ் மாலுக்கு வந்துடுறாங்க பாத்தியா, மாலுக்கோ ஷாப்பிங்கோ. ஏன்னா மொபைல்லே எல்லாமே பண்ணிடலாம். என்னது அது? பிகாஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். கரெக்டா? எல்லா இடத்துலயும் கூகுள் பே அலௌடு, எல்லா இடத்துலயும் வந்து யூ ஹேவ் ஏடிஎம்ஸ் இருக்கு. ஸோ உனக்கு வந்து பிரச்சனை அது சொன்னாங்க செல்லம்மா. ஆனா இப்போ இதுதான் எடுத்துன்னு வந்திருக்காங்கடா கண்ணா. இப்போ வந்து இதுதான் வந்து ஏன்னா பிளாக் மணி. துரந்தர் பாத்தியா? பாத்தியா? துரந்தர் பாக்கலையா? ஏன்டா? அது பாருடா. ஓ, ஓகே ஓகே ஓகே, அது ரொம்ப இதுவா இருக்கணும்லையா? நான் ஒரு எக்ஸல் ஃபைல்ல போட்டு கொடுக்குறேன். so that it will be easy for you. உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ்னா கூட நீங்க பண்ணுங்க. இது வந்து ரீசன்ட் டாபிக்ரா, இதுதான் ரீசன்ட் டாபிக். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், she has taken the role of education minister and one more guy has come into the finance role. who's first target பாத்தியா ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு? நிர்மலா சீதாராமன் வந்து மூவ் ஆயிக்காங்க. ஆமா தான் சொன்னாங்க இல்லையா? proposed shift எஜுகேஷன் மினிஸ்டர் தானே சொன்னாங்க. மார்க்கெட் சர்க்கிள்ஸ் இவங்க தான்டா. இந்த சக்திகந்தா தாஸ் இருக்கார்ல, ஓகே, நம்ம காமர்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், இவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய விஷயத்த எடுத்துட்டு வராங்க நம்ம இந்தியாவுக்கு. ஓகேவா? மாறல போல இருக்கு அவங்க. இவங்க எஜுகேஷன் மினிஸ்டரா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நோ லாங்கர் பி ஃபினான்ஸ் 8 hours. இன்னைக்கு இதுதான் பயங்கர இதுவா பேசியிருந்தாங்க. நான் she has been so நிறைய வருஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நியோ பேங்க்ன்றது ஒரு ஆன்லைன் பேங்க், தெரியுதாடா? இந்த நியோ பேங்க் எங்களுக்கு சிடபிள்யூல குட்டி குட்டியா அழகா கொடுத்துருக்காங்களா டாபிக்ஸ், நான் காமிக்கிறேன் பாரு. உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த படிக்கிறதுக்கு. இப்ப சொல்லமா, இப்ப ட்ரெடிஷனல் ஃபினான்ஸ்க்கும் டிஜிட்டல் ஃபினான்ஸ்க்கும் என்ன, டிஜிட்டல் ஃபினான்ஸ் எக்கோசிஸ்டம் என்ன, ரெகுலேஷன் இன் டிஜிட்டல் ஃபினான்ஸ் என்விரான்மெண்ட். இப்ப நீ சொல்றல்ல, அது வந்து இந்த நியோ பேங்க் எக்கோசிஸ்டம்ல தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உன்னோட சப்ஜெக்ட் டாபிக் பேர் என்னடா? டெக்னாலஜி இன் பேங்கிங். ஸோ இப்போ இதுல பார்த்தேன்னா டிஜிட்டல் ஃபினான்ஸ்ன்ற
டிஜிட்டல் ஃபினான்ஸ் இஸ் என்ன அர்த்தம்னா கம்ப்யூட்டர் மூலமாவே பண்றதுடா, டேப் மூலமாவே பண்றது, ஸ்மார்ட் போன்ஸ் மூலமாவே பண்றதா டிஜிட்டல் ஃபினான்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம வந்து இனோவேஷன்ஸ்லாம் ஃபினான்ஸ்ல நடந்துட்டே இருக்கு இல்லையா? டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் இன் ஃபினான்ஸ் நிறைய நடந்துட்டே இருக்கு. இதுலயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சு பண்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ்லாம் வந்துடுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ முன்னாடி ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸும் டிஜிட்டல் ஃபினான்ஸும் எப்படி இருந்ததுன்னா, பேங்க்குக்கு போவேன், அங்கே செக்கை போடுவேன், க்யூவில் நிற்பேன், மண்டை காஞ்சி வெளியில் வருவேன், அப்புறம் இன்சூரன்ஸ் தனியாக ஒருத்தர் மூலமாக போடுவேன், அந்த மாதிரி இருந்தது. இப்போ டிஜிட்டல் ஃபினான்ஸில் எல்லாமே ஆன்லைன் ஆப் இருக்கு. நீ பார்த்துருக்கியா மொபைல் ஆப் பேங்கிங்லாம் பார்த்துருக்கியா? அப்பாவோடதெல்லாம் உள்ள போய் பாரு. பார்த்தேன்னா அது ப்ராக்டிக்கலா தெரியும். ஒரு நாளைக்கு அம்மாவோட அக்கௌண்ட்டையோ அப்பாவோட அக்கௌண்ட்டையோ ஆன்லைன் பேங்கிங் ஓபன் பண்ணி தர சொல்லு. நீ பார்த்தேன்னா எல்லாமே அதுல பார்த்துடலாம்டா. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல வந்து உனக்கு அதுலயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடணும்னா அதுலயே போடலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது பண்ணா அதுலயே பண்ணலாம். இல்ல நான் ஆர்டி போடணும்னாலும் அதுலயே போடலாம். இல்ல என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணாலும் அதுலயே பண்ணலாம். இல்ல நான் வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுலயே பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஐஎம்பிஎஸ் பண்ணனாலே பண்ணலாம். இல்ல நான் வந்து ஆம், இது பேர் என்ன லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அதுலயே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம்டா அதுல. ஓகே. இல்ல எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணாலும் அதுலயே ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம், ஆப் மூலமா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ அட்வான்டேஜ்டா. ஜஸ்ட் சிட்டிங் அட் ஒன் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி யூ ட்ரை டு பர்ஃபார்ம் ஆல் த operations which you require for the protection of your life, or for the savings perspective, or for your banking operations. You can do it sitting at one place, is called as digital finance. புரியுதாமா? ஓகே. இந்த இந்த இது இந்த பார்ட் ஆஃப் இட் மட்டும் உனக்கு அமுச்சு விடுறேன். நீ இப்ப சொல்ற டாபிக்கும் இதுவும் ஃபுல்லாவே லைன் அப் ஆகுது. சரியா? இப்ப பாரு, முன்னாடி எப்படி இருந்தான், கஸ்டமர் பிரான்ச்சுக்கு போனோம், அவன் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சார் வேணும்னு கேட்பான், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லுவான். அவன் வந்து சார் இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லுவான். திருப்பியும் வந்து பிரான்ச்சுக்கு இன்னொரு நாள் வருவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வரும், டைம் ஆகும். இப்போ என்ன ஆகுது, மொபைல் ஓப்பன் பண்றா, ஆப் ஓப்பன் பண்றா, மினிட்ஸ்ல அந்த டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ ஆகுது. இதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ், இது டிஜிட்டல் ஃபினான்ஸ். புரிஞ்சுதாடா? ஓகே. பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபினான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? செல்வா எனக்கு என்ன டாபிக் மட்டும் பிங்க் பண்ண செல்வா. ஓஹோ அப்படி. எது மட்டும் பிங்க் பண்ணிடுறா செல்லுமா, அந்த டாபிக் மட்டும் கவர் பண்றா செல்லம்மா. இது வந்து உனக்கு ஈஸியாவும் இருக்கும், ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். ஓகே.
Neo-banking, fintech, cyber security, fraud prevention, regulatory reforms and compliance modernization, sustainable and ESG banking. சரி, ஃபர்ஸ்ட் நான் நியோ பேங்கிங் எடுக்கிறேன். ஓகே, ESGன்றது என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸா? ஆனா இது இல்லாம வரும் செல்லம்மா. ஓகே, அந்த பாட்டு வரும்போது இது எடுக்கிறேன். இப்போ இந்த யூபிஐ நியோ பேங்க்ஸ் அப்புறம் இந்த ஃபின்டெக்லாம் இருக்குல்லடா, இது திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா என்ன அர்த்தம்னா, யூ யூஸ் யுவர் டிவைசஸ், யூ யூஸ் யுவர் டிஜிட்டல் சேனல்ஸ், மொபைல் டிவைஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட், அதர் இஸ் லேப்டாப்பாக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி யூ பர்ஃபார்ம் அ ஃபினான்ஸ் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது வந்து இது வந்து பிரைமரிலி பை பேங்க்ஸ். இப்போ டெபிட் கார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதன் மூலமா ஒர்க் ஆகுதுன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த லெஜர்லாம் பேசிக்கா லெஜர் டெக்னாலஜிஸ்ன்னு ஒன்று இருக்குடா, அதான் வந்து இன்டகிரேட் பண்றது. அதாவது பை த டைம் நீங்க அமிச்சிட்டீங்க, அது ரிசீவருக்கும் உடனே போயிருக்கும்ன்றதுக்கு எப்படின்னா இந்த சிஸ்டம்ஸ்லாம் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் தான் P2P அப்ளிகேஷன்ஸ் மூலமா தான் இது ஃபங்க்ஷன் ஆகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நியோ பேங்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நியோ பேங்க்ஸ்ன்றது வந்து இன்டர்நெட் ஒன்லி பேங்க். பேங்க் எதுவுமே இருக்காதுடா. தெர் இஸ் நோ ஒரு பேங்க்னு ஒரு இடத்துல பேங்கா இருக்காது. ஓகேவா? அவங்க வந்து ஃபுல்லாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் மிஷின் லேர்னிங் மூலமாகவும் இது பண்றது தான் வந்து நியோ பேங்க்ஸ் ஓடுது. நியோ பேங்க்ஸ் பாருச்சலமா ஒரு ஆன்லைன் பேங்க் தான். ஓகேவா? இட் இஸ் அ வர்ச்சுவல் பேங்க்னா என்ன? அவன் இல்ல ஆனா இருக்கான், அதான் வர்ச்சுவல் பேங்க். டிஜிட்டல் பேங்க் அது. ஸோ நம்ம இந்தியால நியோ பேங்க்ஸ் இருக்கு, காமிக்கிறேன் பார். ஓகே நான் சொல்லுமா, நானே உனக்கு எக்ஸாம்பிள்ஸோட தான் சொல்லி தரப்பேன். they operate without physical branches. புரியுதாமா? பிசிக்கல் பிரான்ச்சஸே கிடையாது. இதெல்லாம் தான் உன்னோட நியோ பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஜூபிட்டர், ரேசர் பே எக்ஸ் கேள்விப்பட்டிருப்பியே. மெயினா இந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரேசர் பே எக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜூபிட்டர், எஃப்ஐ மணி, இவங்க வந்து தே ஆர் பேசிக்லி பார்ட்னரிங் வித் ஃபெடரல் பேங்கோட பார்ட்னர் பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதுல வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கறது ரேசர் பே எக்ஸ் தான். நீ இந்த சினிமாவோட இது பார்த்த டைட்டில் பார்த்தா கூட இந்த ரேசர் பே எக்ஸ் வரும். பார்ட்னர்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பார்ட்னர்ஸ் வித் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பார்ட்னர்ஸ் வித் ரேசர் பே எக்ஸ்ன்னு வரும். புரியுதாடா? ஸோ பிசிக்கல் பிரசன்ஸ் கிடையாது, பட் தே ஆர் டிஜிட்டல் பேங்க்ஸ். புரியுதா? ஸோ உனக்கு என்ன, நீ வீட்ல இருந்தே பண்ணா எவ்வளவு ஈஸி இல்ல? உனக்கு பெரிய அதாவது இங்க என்னன்னா இந்த இது பில்ட் ஃபார் இப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த ஆடியன்ஸ் குரூப் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் நீட்ஸா இருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு நீட்ஸா இருப்பாங்க. பேசிக்லி ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதாவது ஒரு இன்டெகிரிட்டியோட கனெக்ட் ஆயிருக்கும் அந்த குரூப் மட்டும். அந்த என்ஐசிஹெச்னு சொல்றாங்களே அந்த குரூப் மட்டும் இன்டெகிரிட்டியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு
ஒரு ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகி அதன் மூலமா ஒர்க் பண்ற குரூப்பா இருக்கும். ஓகே, காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் டு சேலஞ்சர் அண்ட் ட்ரெடிஷனல் பேங்க்ஸ். போ வேண்டாம், செக் புக் கிடையாது, பாஸ்புக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் உனக்கு? வேலை கடகடன்னு முடியும். பில்லு எல்லாத்தையுமே நீ பாத்திருக்கிய? அப்பா எப்படி பே பண்ணுவாருடா எல்லா பில்லையும்? கரெக்ட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும். லோன் ப்ராசஸிங் கூட இப்போ நியோ பேங்க்ல யூஸ் பண்றாங்க. லோன் ப்ராசஸிங் 24 கிராஸ் கஸ்டமர் சப்போர்ட். அதே மாதிரி மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் ஈஸியா பண்ணிடலாம். எல்லாமே பண்ணிடலாம்டா. ஓகேவா? எல்லா பேமெண்ட்டும் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேவா சார்? இது ஒண்ணுடா பெனிஃபிட்ஸ் ஆஃப். நான் உனக்கு இந்த இது அனுப்புறேன், இதுல இருந்தே படி என்ன பிரியங்கா. இது உனக்கு நீட்டா இருக்கும். டாப் நியோ பேங்க்ஸ் பார்க்கணுமா? இன்ஸ்டன்ட் பே, ஜூபிட்டர், ரேசர் பே எக்ஸ் ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து மஹிலா மணி, எஃப்ஐ மணி, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதெல்லாமும் நீ ஆட் பண்ணிக்கோ. இப்போ ஃபின்டெக் வா. ஃபின்டெக்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ். என்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ்? யாரெல்லாம் டெக்கி எனேபிள்டு ஃபர்ம்ஸ். நான் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் சர்வீசஸ் ரீடிஃபைன் பண்ணோம், கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும் நினைக்கிறவங்களாம் ஃபின்டெக் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ ஃபின்டெக்னா ஃபினான்ஸ் டெக்னாலஜி. ஃபினான்ஸ். ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னாலஜிக்கலி எனேபிள்டு இன்னோவேஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் ஃபின்டெக்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ். சரி, இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவங்க கோரா ஒரு மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் பெட்டரா. இப்போ நம்ம ஒரு காலத்துலனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லைக் சின்ன வயசுல we go to when I go with my parent to bank and my parent will know wait for long time. அப்புறம் தான் checks will get cleared. அப்புறம் the teller will say like the token is there, you have to wait. அந்த token 44ல இருக்கும். மணி 10 மணி ஆகும். I will sit with my parent, it will take 1.5 hours, then she will go, and then from there it will take another 15 minutes. They will do all the scrutiny, any doubt na they will make them wait. லாஸ்டா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் half a day will go in bank. கரெக்டா? பட் இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கோரா என்ன? we should have டிரான்சாக்ஷன் கரெக்டா பண்ணணும்னாதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு என்ன பண்ணாங்க, ஃபின்டெக் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஃபின்டெக் ஃபர்ம்ஸ்னு ஒரு ஃபர்ம்ஸை வந்து உருவாக்கி இந்த லைன்ல எப்படி நியூ பிசினஸ் மாடல் எடுத்துன்னு வந்து எப்படி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஸ்பீடப் பண்ணணும், கன்சிஸ்டண்டா எப்படி ஸ்பீடப் பண்ண முடியும், ஸ்டெபிலிட்டியோட எப்படி பண்ண முடியும், அதுல எது இனோவேஷன்ஸ் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னவங்க தான் ஃபின்டெக். ஃபின்டெக் வந்து இப்படி கூட சொல்லலாம், டெக்கி கைஸ் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப்ஸ் அதான் டெக் எனேபிள்டு ஸ்டார்ட் அப்ஸ் கூட சொல்லலாம் ஃபின்டெக். புரியுதாடா? ஸோ ஃபின்டெக் சர்வீசஸ் பார்த்தேன்னா நிறைய இருக்குங்கண்ணா. எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியணும் அப்படின்னாலும் அதுக்கு பேர் வெல்த் டெக்னுவாங்க. இல்ல எனக்கு வந்து அக்கௌண்டிங் டாக்ஸேஷன் பத்தி ஃபின்டெக் சர்வீசஸ் வேணும்னா ரெக்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பத்தி. அந்த ஆல்டர்னேட்டிவ் லெண்டிங்னா ரீட்டைல் லெண்டிங், இன்சூரன்டிங்னா இன்சூரன்ஸ் பத்தி, டிஜிட்டல் இன்சூரன்ஸ் அதை பத்தி, ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பத்தி இந்த லைன்லலாம் நிறைய வந்து சர்வீசஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஃபின்டெக் மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலா ரொம்ப லேட்டா வந்தது. ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா 2008ல வந்து பாலிசி பஜார் வந்தாங்க. பாலிசி பஜார் கேள்விப்பட்டிருப்பேடா? இன்சூரன்ஸ் இவங்க இதெல்லாம் பாலிசி பஜார்ல எடுங்கன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா மேசிவ் growth ஃபின்டெக் ஃபர்ம்ஸ்ல. இந்தியா saw massive growth. 20 இயர்ஸ்ல 2174 ஃபின்டெக் ஜூன் 2020 படி. ஆக்சுவலா இந்த புக்கு போட்டு ரைட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த புக்கு போட்டு.
2022லயோ என்னமோ வந்தது. அப்போ இப்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து நீ பாத்துக்கோ. இதுல மெஜாரிட்டி வந்து பெங்களூரும் மும்பை தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா கண்ணா? இது வந்து ஃபின்டெக் ஓடுது. ஃபின்டெக் ஓடுது. இப்ப ஜென்ரலா பாரேன். டிஜிட்டல் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஓடுது என்னெல்லாம் இருக்கு பாரு. ஃபினான்சிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மணி, பேமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதெல்லாமே ஃபின்டெக் கம்பெனிஸ் தே டூ இட். எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் செயின்ஸ், சோஷியல் நெட்வொர்க், பிக் டேட்டா அனாலிட்டிஸ், இவங்கெல்லாம் வச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்றாங்க. புரியுதாமா? ஸோ இது ஃபின்டெக் முடிச்சிட்டோம்டா. சரி, பிரியங்கா நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட்? இந்த இது மட்டும் அனுப்பிச்சு விடுறேன்டா உனக்கு. நியோ பேங்க்ஸ் இது புரிஞ்சது இல்லடா உனக்கு? நியோ பேங்க்ஸ் இது மட்டும் பிரியங்கா. கேக்குறதாடா பிரியங்கா? இந்த பேஜ் அப்படியே அனுப்பிச்சு விடுறேன் பிரியங்கா. இது உனக்கு எல்லா டாபிக்ஸ்மே கிளப் ஆகி வரும். சரியா பிரியங்கா? கேக்குறதாடா? பிரியங்கா உன் வாய்ஸ் கேட்கவே இல்லையடா எனக்கு. ரொம்ப லோவா கேக்குது. Okay. பிரியங்கா கேக்குறதாடா? ஹலோ? அப்படியா? நான் பேசினே இருந்தேங்கடா. பிரியங்கா கேக்குறதாடா? கேக்குறதாடா? சரி சரி சரி. ஓகேடா. இது இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த பார்ட் ஆஃப் பிடிஎஃப் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ 7:15 இதுல நியோ பேங்க்கும் ஃபின்டெக் மட்டும் படிச்சிரு. ஒவ்வொரு நாள் குட்டி குட்டி டாபிக்கா எடுக்கிறேன்டா. மொத்தமா எடுத்தேன்னா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன டாபிக் எடுத்தேன்னா அது நீ அன்னைக்கு படிச்சிரு. சரியா? முடிக்க போறேன். தாய் வந்து சேவ் கொடுத்துட்டு மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஒரு நிமிஷம் தான்.
இல்ல டிஜிட்டல் ஃபினான்ஸ்னு போடுறேன் செல்லம். ஓகே, அது மட்டும் உனக்கு வரும். இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கோ பிரியங்கா. எனக்கு ரொம்ப உண்டா மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் வந்து டிஜிட்டல் பேங்கிங் காட்டலாம். அப்புறம் என்ன design என்னடா பண்ண போறோம்? வெரி குட், வெரி குட். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீயும் சாயுமா? வெரி குட், நல்லா பண்ணுங்க. போட்டோலாம் அனுப்பியாடா? அனுப்பிச்சு விடுறேன் எனக்கு. இப்ப ப்ராஃபிட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ற? கரெக்ட், கரெக்ட். இது டிஜிட்டல் ஃபினான்ஸ்னு போடுறேன். இது வெறும் டிஜிட்டல் ஃபினான்ஸோட பேஜஸ் மட்டும் தான் இருக்கும்னே இதுல. பிரியங்கா, எல்லா ஃபைல்ஸையும் மட்டும் சேவ் பண்ணிக்கோன்னு செல்லம் உன்னோட இதுல. ஏன்னா எனக்கு திடீர்னு வந்து சிஸ்டம் அதுவே ரீஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. நல்லா நான் அனுப்ப அனுப்ப நீ உன்னோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கோ. தூக்க கலக்கமா இருக்கியான்னு? இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோடா, இந்த டாக்குமெண்ட்டையும். நீ சேவ் பண்ணிட்டு எனக்கு சொல்லு, இதை மட்டும் delete பண்ணிக்கிறேன். நான் 2 KB ஃபைல் வருது.
என்னடா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு பண்ணிட்டோமா, லிங்க் கொடுத்துருவா பேசாம, ஈஸியா இருக்கும். ஆ அதான் அதான், அது பேசாம எடுத்துக்கணும், பெஸ்ட் தான். ஓகேடா பிரியங்கா. So, எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்? 8:40-ஆ? ஓகேடா சொல்லுமா. நீ இது மட்டும் படிச்சிடுறானா, ரீடு நியோ பேங்க்கும் இல்ல அப்புறம் பேங்கிங் ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லுமா. ஃபின்டெக் டுடே. பிரியங்கா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸோ ஒன்னு இருக்குல்ல, அதோட போர்ஷன்ஸ் நாளைக்கு அமுச்சு விடுறக்கணும். அதை நம்ம நாளைக்கு உட்காந்துக்கலாம். ஓகே பை கண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ, பை 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 பை.